வணக்கம் நேர்களே. see the value of the funds அப்படிங்கிறதுல பார்த்தோம்னாக்க இப்போ நிறைய இருக்குது. வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டு, ஸோ ஸ்டெர்லிங் வேல்யூ ஃபண்டு, டெம்பிள் இந்தியா. அது வேல்யூ ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் 7 year ஹொரைசன் தாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இது வந்து ஒரு பெட்டராக இருக்கக்கூடும். இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து ட்ரேடிங் பிலோ தர் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கிறது. இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் அது வந்து அப்பப்போ வந்து ஃப்ளக்சுவேட் ஆனாலும் அது வந்து டியூ டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வச்சு தான் அதில் வந்து முதலீடு செய்கிறாங்க. அப்போ அது மாத்திரம் இல்லாமல் த கேப் ஆஃப் த டைமிங் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் அது வந்து ஒரு பெட்டர் இன்புட்டை கொடுக்கக்கூடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மெயினாக பெனிஃபிட் ஃப்ரம் ஏர்னிங் க்ரோத் அண்டு ரீரேட்டிங் அதில் வந்து வரும். ரெண்டாவது ஃபார் வேல்யூ ட்ராப்ஸ்லேருந்து கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு அதில் பண்ணுறதுனால தே வில் அவாய்ட் த வேல்யூ ட்ராப். மூன்றாவது அதை வந்து எந்தெந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதேமாரி ஸ்டாக்ஸ் தான் வாங்குவாங்க. அதனால் கரண்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் ஹையாக இருந்ததுன்னா ஹிஸ்டாரிக் வேல்யூவோட ஸோ அந்த ஆவரேஜோட கூட இருக்கும் பொழுது இந்த லாங் டேர்ம் அவுட்லுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிக் இன் வேல்யூவை வைத்து தே வில் இன்வெஸ்ட். ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த மாதிரியான மார்க்கெட்டில் ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு நன்கு இருக்கும் என்று முதலீட்டாளர்கள் இதை வந்து தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.